उत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितप्रतिज्ञा इव मानदण्डः. ஸோ போன கிளாஸை நம்ம 72வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதாவது மன்மதனை வந்து பசுமாக்கிட்டுறார். ஸோ பசுமானவனே தன்னுடைய தேவர்கள்லாம் வந்து தன்னுடைய காரியம் எனிவே அப்ஸ்ட்ரக்ட் ஆயிடுதுங்கிறது தெரிஞ்சப்புறமும் கோபம் பிரபோ சம்ஹர சம்ஹர இது யாவத் கிரஹ கே மருதாம் சரந்தி தாவத் சக வன்னிஹி பவனேத்திர ஜன்மா பஸ்மாவசேஷம் மதனம் சகார. ஸோ மதனம் பஸ்மாவசேஷம் சகார எது அப்படின்னா பவநேத்திர ஜன்மா வன்னிஹி. பவன்னா ஈஸ்வரன், அவருடைய நேத்திரத்திலேருந்து ஜன்மா உண்டான அந்த வன்னியானது பஸ்மாவசேஷம் மதனன அந்த மன்மதனன அப்படியே மேட் இன்டு டேர்ன்ட் இன்டு ஹீப் ஆஃப் ஆஷஸ் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருத்து. சரியா? சோ இதோட போன கிளாஸ்ல நம்ம நிறுத்தினோம் இல்லையா? நான் வந்து சிவோத்கர்ஷ மஞ்சரின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதுல வந்து செகண்ட் ஸ்லோகத்துல சொல்லுவார் அப்பே தீட்சிதர், அஹ், அர்ச்சாமி இதி தியா यदेव कुसुमं क्षिप्त्वा जनो मुच्यते विद्यामि इति धिया तदेव विकिरन् भस्मीकृतो मन्मथः इति आभ्यन्तरवृत्तिमात्ररसिको बाह्य अनपेक्षश्च यः स स्वामी मम दैवतं तदितरो नाम्नापि नाम्नायते அப்படின்னு. ஒரே புஷ்பம் தான், அத வந்து அர்ச்சாமி இது தியா அர்ச்சனை பண்றேன் அப்படிங்கிற ஒரு புத்தியோட அந்த வந்து குசுமம் க்ஷிப்துவா அந்த பூவை போட்டுட்டு ஜனகா முச்சியத்தை ஜனங்கள் வந்து மோட்சத்தை அடையறா. அதே வந்து புஷ்பத்தை வித்யாமி இது தியா இரு பாரு உன் மேல விடுறேன் அப்படின்னுட்டு புஷ்ப பானத்தை விட்டான் மன்மதன். அவன் சூப்பர். பஸ்மீகிருதா, அவன் பஸ்மாக மாட்டான். சரியா? சோ வந்து இது எல்லாமே என்னன்னா பகவான் என்னத்தை பாப்பார் அப்படின்னா நீ போடுற விஷயம் இல்ல, உன்னுடைய மனசதான் பாப்பார். சோ இது இன்டென்ஷன். அபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா, மனசுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விருத்திய மாத்திரம் ரசிக்கிற அந்த பாக்கிய அனபேட்ச. நீ என்ன என்ன இப்போ தங்கத்தால காசு போட்டாலும் சரி, உன்னுடைய மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோ, சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவரம் சதுர்புஜம் மோட்டரான அப்படின்னா அது வந்து வேலைக்காகாது. ஸோ யூ ஹாவ் கரெக்ட். டு இன்வால்வ். அதாவது இந்த துளசிதாஸ் வரும் மாலாத்தோ கர்மே ஃபிரே ஜீபு ஃபிரே முக்குமாரின்னுட்டு. ஸோ அந்த மாதிரி மனசு தான் எப்படி இருக்குங்கிறத பாப்பார். ஒரே புஷ்பம் தான், அதை அர்ச்சனை பண்ணணும்னு போட்டா அவர் ரசிப்பார். அதே புஷ்பம்ங்கிற பானத்தை வச்சுட்டு மன்மதன் வந்து உங்களை ஒரு கலக்கு கலக்குறேங்கிற ஒரு எண்ணம் வந்தது பஸ்மா. So, அந்த ஸ்லோகம் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லணும்னு இருந்தேன், மறந்து விடுத்து எனக்கு. சோ இது மாதிரி 72வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அடுத்தது என்ன அப்படின்னா 73 என்ன அப்படின்னா தீவிர அபிஷங்க பிரபவேன விருத்திம் மோகேன சம்ஸ்தம்பயதா இந்திரியாணாம் அஜ்ஞாத பர்த்ரு व्यसனா முகூர்த்தம் கிருத உபகாரா இவ ரதிர் பபூவ. சோ வந்து என்ன அப்படின்னா அந்த இந்த சர்க்கத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் வசந்தன், அதாவது அந்த மதுமாசமான அது, அப்புறம் இந்த மன்மதன், அப்புறம் அவனோட கூட வர்றது இந்த ரதி, இவ எல்லாரும் கூட வரான்னு பார்த்தோம். சோ இந்த மாதிரி பர்த்துவினுடைய அப்படியே கண் எதிர்க்க தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இஸ் டர்ன்ட் இன்டு ஆஷஸ்னா வாட் வில் பி த கண்டிஷன் ஆஃப் த ஒய்ஃப் அப்படிங்கறத சொல்றா. சோ வந்து அது மாதிரி தீவிர அபிஷங்க பிரபவேன விருத்திம் மோகேன சம்ஸ்தம்பயதா இந்திரியாணாம். சோ வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு மோக வசத்தினால இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஆயிடுத்தே அப்படிங்கிற ஒரு மோகத்தினால அப்படியே மயங்கி விழுந்து விடுறான். விழுந்ததுல வந்து என்ன லாபம் அப்படின்னா அஜ்ஞாத பர்த்ரு व्यसனா. व्यसனம்னா துக்கம்னு அர்த்தம். அஜ்ஞாத பர்த்ரு व्यसனா அது ரத்திக்கு அட்ஜெக்டிவா போறது. எவ்வளவு ஒத்திக்கு இந்த பர்த்தாக்கு நடந்த அந்த துக்கமானது அறியப்படவில்லையோ. சோ தீவிர அபிஷங்க பிரபவேன இந்திரியாணாம் விருத்திம் சம்ஸ்தம்பயதா மோகேன ரதிஹி முகூர்த்தம் அஜ்ஞாத பர்த்ரு व्यसனா சதி கிருத உபகாரா இவ பபுவ. சோ அவள் வந்து என்ன அப்படின்னா இந்த மோகம் வந்து அவளுக்கு உபகாரத்தை பண்ணிடுதான். என்ன உபகாரம் அப்படின்னா இந்த இந்திரியங்களினுடைய விருத்தி அதனுடைய ஒரு, அதாவது மனசுங்கிறது கண்ணு துவாரா வெளில வந்து அந்த விஷயத்தை கிரகிக்கிறது அப்படிங்கறத ஒரு செகண்ட் சம்ஸ்தம்பயதா மோகேன அவளுக்கு அடையப்பட்ட அவளுக்கு வரப்பட்ட அந்த மோகமானது அந்த இந்திரியங்களினுடைய அந்த பிரவൃத்தியே நிறுத்தினதுனால ரதிஹி அவ என்ன ஆனா முகூர்த்தம் ஒரு செகண்ட் என்ன அப்படின்னா அஜ்ஞாத பர்த்ரு व्यसனா சதி. அதாவது ந ஞாதா, யாருக்கு வந்து அவிதித பதி நாசான்னு அர்த்தம். யாருக்கு வந்து பதியினுடைய வினாசம்ங்கிறது அறியப்படவில்லையோ, பதியினுடைய துக்கம் அவனுடைய இந்த ஸ்திதியானது அறியப்படவில்லையோ, அப்படி இருந்து கொண்டு கிருத உபகாரா இவ பபூவ. சோ கிருதோபகாரா அப்படின்னா அந்த இந்திரியங்கள் அந்த மோகம் அப்படிங்கிறது, அந்த மோகம் வர்றதுனால என்ன அப்படின்னா
அவளுக்கு வந்து அந்த துக்கத்தினால வர ஒரு வேதனா அது எல்லாமே வந்து வரவே இல்லை. சோ அது வந்து மோகம்ங்கிறது அவளுக்கு அப்படி ஒரு உபகாரத்தை வந்து செஞ்சுடுச்சு. அவ மாத்திரம் கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு நடக்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிட்டோம்னா ஒரு விதத்துல அது நல்லது. ஏன்னா நமக்கு அந்த விஷயத்துல அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து அறியப்படாமலேயே இருந்துரும். சோ அதே ஓகே. மாதிரிதான் இங்க ரதிக்கு என்ன அப்படின்னா, தீவிர அபிஷங்கம் அப்படிங்கிறது ஒரு அபிபவம், ஒரு பராபவம். அவனுக்கு வந்து ஒரு அழிவுன்னு வச்சுக்கோங்க. அந்த தீவிர சங்க பிரபவேன அதனால உண்டான மோகேன. ஏன் வந்து அவளுக்கு மோகம் வந்தது அப்படின்னா, கண் எதிர்க்க ஹஸ்பண்டுக்கு ஒரு நாசம் வருது. அதை பார்த்ததுனால அவளுக்கு வந்து இந்திரியானாம் விருத்தி, அந்த இந்திரியங்களினுடைய அந்த விவகாரம் விருத்தியானது மோகேன சம்ஸ்தம்பயதா. அப்படியே அந்த மோகத்தினால அப்படியே ஸ்தம்பம் ஆயிடுது. அதனால என்ன லாபம் அப்படின்னா, ரதிஹி கிருத உபகாரா இவ. ரதிக்கு வந்து அவளுக்கு வந்து செய்யப்பட்ட ஏதோ ஒரு உபகாரம் நடந்தது போல. என்ன உபகாரம் அப்படின்னா, அஜ்ஞாத முகூர்த்தம் அஜ்ஞாத பர்த்ரு व्यसனா. ஒரு செகண்ட் வந்து அவளுக்கு என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம she became totally blank because of the shock. இல்லையா? அதுதான் அதனுடைய அர்த்தம். So வந்து பியூட்டிஃபுல்லா போடுறாரு பாருங்க. அவ வந்து இருந்து கதறினா அந்த மாதிரிலாம் இல்ல. அப்படியே ஒரு செகண்ட் வந்து அந்த மோக அவஸ்தையில போயிடுறா. அந்த மோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, அவளுடைய இந்திரியங்களை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறது. பிகாஸ் ஆஃப் விச் ஷி இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன் டு அந்த ஹர். அஜ்ஞாத பர்த்ரு வியசனாங்கிறது ஸ்டண்டுங்கிற மாதிரி அது. அக்ஞாத பர்த்ரு व्यसனனா அறியப்படாத பர்த்தாவினுடைய துக்கம் யாராலேயோ அவள். அதான். இட் கோஸ் as an adjective for ரதி. அதான் சிவ ஸ்டண்டுன்னு தானே அர்த்தம். அது அப்படியே ஒன்றும் புரியாம ஆமா, நமக்கு. அவிதித நாஷா ஒண்ணுமே அறியாம அப்படியே இருக்கும். அதான். அப்புறம் अत परमेश्वरगतस्य तत् तादृशस्य रौद्ररसस्य रौद्रात् तु करुणो रसः इति न्यायेन कार्यभूतम् उत्तरसर्गे वर्णयिष्यमानं करुणம் உபக்ஷிபதி. சோ வந்து என்ன அப்படின்னா, அத பிறகு பரமேஸ்வரகதஸ்ய தத் தாதிருஷஸ்ய ரௌத்ரஸ்ய அப்படியே ஒரு ரௌத்ர சுபாவம் வந்துருத்து. அதனால அப்படியே சுட்டு எரிச்சு விடுறார் மன்மதனை. அந்த ரௌத்ர ரசஸ்ய ரௌத்ராத்து தூ கருணோ ரசக. சோ இது வந்து நாட்டிய சாஸ்திர வாக்கியம். ரௌத்ர ரசம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கருண ரசத்தினுடைய பிரவிற்த்தி அப்படிங்கிற ஒரு நியாயேன காரியபூதம் உத்தர சர்க்கே வர்ணயிஷ்யமானம் கருணம் உபக்ஷிபதி. சோ வந்து என்ன அப்படின்னா, இவர் எரிச்சுட்டார். இவர் எரிச்சனதுனால இவர் ரௌத்ர ரசத்துல இருக்கார். இவளுடைய ரதியினுடைய ஸ்திதி என்ன அப்படின்னா, அப்படியே கருண ரசத்துல மூழ்கி விட்டாவோ. அவ அப்படியே அந்த கருண பாவத்துல இறங்கிடுறா. சரி, இத பார்த்துட்டு இவர் அங்க வந்து ஃபர்தரா வந்து ஏதாவது பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஒரு ஸ்திரீ வந்து தன் கண் எதிர்க்க மூர்ச்சையாயி விழறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அந்த டிகிரி ஆஃப் ஆங்கரும் வந்து கம்மியாகும் இல்லையா? சோ அது வந்து என்ன அப்படின்னா, இப்ப அடுத்த சர்க்கத்துல என்னன்னா அப்படியே அந்த ரதி விலாபம்ங்கிறது, அவளுடைய சோகம்ங்கிறது ஃபுல்லா வரப்போறது. உங்களுக்கு வியோகினின்னு ஒரு சந்தஸ் அதுல வந்து வரப்போறது 4வது சர்க்கம், அவளுடைய புலம்பல். சோ இது நியாயேன காரியபூதம் உத்தர சர்க்கே வர்ணயிஷ்யமானம் கருணம் உபக்ஷிப்பதி. சோ வந்து என்ன அப்படின்னா, இனி வரப்போற சர்க்கத்துல வரப்போற அந்த கருண ரிசத்தை இங்க வந்து ஒரு ட்ரேஸ் வந்து சூச்சனை பண்ற. ரதிஹி முகூர்த்தம் மோகேன கிருத உபகாரா பபூவ இவ. சோ அதான் அன்வயம். ரதியானவள் முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் ஒரு செகண்ட், மோகேன அந்த மோகத்தினால கிருத்த உபகாரா இவ செய்யப்பட்ட ஒரு உபகாரம். அதாவது இஸ் பீன் ஃபேவர்டு பை மோகம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்டனுடைய நாசம்ங்கிறது அவளால வந்து அறிந்து கொள்ள முடியாமல் அவளை ஆக்கினது எதுன்னா அந்த மோகம். சோ ரதிஹி காமபாரியா. ரதிங்கிறது யாருன்னா காமனுடைய ஒய்ஃப். முகூர்த்தம் அப்படின்னா கஞ்சித் காலம் இத்தியர்த்தக, ஒரு சிறிது டைம். அதாவது இட் டசன்ட் ரொம்ப வெகு காலம்ங்கிறது இல்ல. ஒரு கொஞ்ச செகண்ட் வந்து she was unaware of what has happened to her husband. so மோகேன கருண வியபிச்சாரிணா பிரளய ஆக்கியேன சாத்விகேன பாவேன கர்த்தரா. சோ மோகத்தினால, அந்த மோகம்ங்கிறது என்னன்னா கருணரசத்தினுடைய விபிச்சாரி பாவம். அது வந்து பிரளயம் அப்படிங்கிற ஒரு சாத்விகேன பாவேன கர்த்தரா. அங்க அங்க நடந்த வந்து ஒரு 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 அந்த இன்சிடென்ட், அந்த அப்படியே வந்து நாசம் அப்படிங்கறத ஒரு சாத்விக பாவம்ங்கிறது அது அந்த கர்த்தரா. இந்த மோகேன கருண விபச்சாரினா இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்துடுத்து. இங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்தம்ப பிரளய ரோமாஞ்சாக ஸ்வேதக வைவர்ணிய வேபது அஸ்ரு வைவஸ்வர்யம் இது அஷ்டௌ ஸ்தம்பக இது அஷ்டௌ. சோ இது இந்த எட்டும் வந்து உங்களுக்கு வந்து சாத்விக பாவங்கள்.
ஸ்தம்பம் பிரளயம் ரோமாஞ்சம் ஸ்வேதம் வைவர்ணியம் வேபது அஸ்ரு வைவஸ்வர்யம். சோ வந்து இதுக்கு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் இந்த எட்டுங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் ஸ்தம்பகா அப்படின்னா என்னன்னா, ஸ்தம்போ அஸ்மின் நிஷ்கிரியா அங்கதா. சோ வந்து ஸ்தம்பகான ஸ்தம்பம் போல நிக்கிறா அப்படின்னா ஒரு ஆக்ஷனும் இல்லாம ஸ்தம்பிச்சு அப்படியே நிக்கிறா ஒரே போஸ்டர்ல. அப்புறம் பிரளயஹ அப்படின்னா நஷ்ட சம்யத்வம், ஹூ ஹஸ் லாஸ்ட் ஹர் கான்சியஸ்னஸ். அந்த அந்த கான்சியஸ் ஸ்டேட்டா அழிவாயிடுத்து அப்படின்னா, அழிஞ்சு போச்சுன்னா அது பிரளயா. சேஷாகா சிஹு வியக்த லட்சணா, மீதி எல்லாமே உங்களுக்கு நமக்கே தெரியும். ரோமாஞ்சம்ங்கிறது உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ், மயிர்கூச்சல் அடையிறது. ஸ்வேதம்ங்கிறது உங்களுக்கு வேர்வை. வைவர்ணியம்ங்கிறது சேஞ்ச் இன் கலர், மூஞ்சி அப்படியே பேலாருது. வேபது அப்படிங்கிறது வேர்த்து கொட்டுறது. அஸ்ரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜலம், கண்ணீர் வருது. வைவஸ்வர்யம் அப்படின்னா சேஞ்ச் இன் வாய்ஸ் டோன், அப்படியே நாக்கு தழுதழுத்து பேசுறாங்கிறத சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி தழுதழுத்து போறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாத்விக பாவங்கள்ல இதெல்லாம் அந்த லிஸ்ட் ஆஃப் சாத்விக பாவாஸ். சரியா? சோ இதுல வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து பிரளயாக்கிய சாத்விகேன பாவேன கர்த்தரா. சோ வந்து பிரளயாக்கிய சாத்விக பாவம் அப்படிங்கிறது இங்க என்ன, நஷ்ட சம்யத்துவம், ஷி ஹஸ் லாஸ்ட் ஹர் கான்சியஸ்னஸ். சோ அது எதனால நடந்தது அப்படின்னா, மோகம்ங்கிறது, அந்த மோகம்ங்கிறது அவளுக்கு மோகேன கிருத உபகாரா சா ரதிஹி. அவ வந்து என்னன்னா நஷ்ட சம்யா, ஒரு செகண்ட் வந்து ஷி லாஸ்ட் ஹர் இது. அதனால என்ன லாபம் அப்படின்னா, அவ வந்து அவிதித பர்திரு நாசா, விநாசம். அந்த அவ வந்து ஹஸ்பண்டுக்கு நடந்த என்ன ஒரு நாசமோ அதை வந்து அறியப்படாமலேயே இருந்துட்டா. இது வந்து இந்த கொட்டேஷன் வந்து தசரூபகேன்னு போட்டிருக்கார். அப்புறம் கிருத உபகாரா, கிருதः உபகாரः யஸ்யாः ததா விதா பபூவ இது. சோ வந்து இது கிருத உபகாராங்கிறது இட் கோஸ் as an adjective for ரதி. சரியா? ரதி. கிருத உபகாரா, கிருதः மோகேன கிருதः உபகாரः யஸ்யாஹா சா. மோகத்தினால யாருக்கு உபகாரமானது செய்யப்பட்டதோ அப்படி இருக்கின்ற ரதி நட்டம். மோகசிய காரணமாக, மோகத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னா, தீவிர அபிஷங்க பிரபவேண இது. தீவிரஹா அப்படின்னா என்னன்னா துஸ்ஸகா, தாங்க முடியாம இருக்கிறதுக்கு தீவிரம். அபிஷங்கஹன துக்கம். சோ அபிஷங்கஸ்து கத்தியதே ஆக்ரோஷ சாப அபிபவ சங்கேஷு ஆஹது சஜ்ஜனஹ துக்கே பராபவேது ஆக சிம்ஹஹ இது கேசவஹ. சோ வந்து இது மாதிரி டூ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கா. அபிஷங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்ரோஷம், ஆக்ரோஷமா கதறது. அப்புறம் வந்து சாபம். அப்புறம் அபிபவம், அபிபவம்ங்கிறது உங்களுக்கு அவமானம், பரிபாவம், பரிபவம் மாதிரி. அபிபவம் சங்கேஷு ஆக து சஜ்ஜனஹ துக்கே பராபவே து ஆக சிம்ஹ. சோ துக்கத்திலையும் பராபவம்ங்கிறது உங்களுக்கு திருப்பியும் உங்களை வந்து சப்டியூ பண்றது, அந்த அர்த்தத்துல கேசவம்ங்கிற கோஷம். சோ தஸ்மாத் பிரபவஹ உத்பவஹ யஸ்ய தேன. சோ அதிலிருந்து அந்த பிரபவம், எதுல இருந்து, அந்த தீவிர அபிஷங்க பிரபவேன, தீவிராத்து அபிஷங்காத்து பிரபவஹ உத்பவஹ. தீவிரமான அப்படின்னா தாங்க முடியாத ஒரு அபிஷங்கம், ஒரு துக்கத்திலிருந்து உண்டான மோக. சரியா? சரியா இருக்கா? தஸ்மாத் பிரபவः உத்பவः யஸ்ய தேன. மோகஸ்ய ஸ்வரூபமாக, மோகம் என்ன அப்படின்னா இந்திரியாணாம் விருத்திம் சம்ஸ்தம்பயதா இது. சோ வந்து மோகம்ங்கிறது மோகேன, அவ வந்து கிருத உபகாரா ரதிஹி அப்படின்னா மோகம் என்ன பண்ணித்து அப்படின்னா, அந்த மோகவசாத்து என்ன ஆறாவோ அப்படின்னா, இந்திரியாணாம் விருத்திம் சம்ஸ்தம்பயதா மோகேன. இந்திரியங்களினுடைய விருத்தினா வியாபாரம், அதனுடைய ஒரு காரியத்தை, அதனுடைய ஒரு செயலை அப்படியே ஒரு செகண்ட் வந்து அந்த மோகம்ங்கிறது ஸ்தம்பிச்சு நிக்க வச்சு விடுறது. அவ வந்து she has gone to that state where she was unable to the அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், அந்த லெவலுக்கு தள்ளி விட்டுறது. சோ இந்திரியானாம் சாந்தக்கரணானாம் சக்ஷுராதீனாம் விருத்திம் ஸ்வஸ்வ விஷய வியாபாரம். சோ இந்திரியானாம், இந்திரியானாம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்தக்கரணானாம், அந்தக்கரணத்தோட அவைகளினுடைய சக்ஷுராதீனாம் விருத்திம். சோ நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து மனசுங்கிறது சக்ஷுராதி துவாரா வெளில வந்து அந்த விஷயாகாரமாக பரிமிச்சு அந்த விஷயம் வந்து நம்ம கிரகிச்சுக்கிறோம்னு சொல்றோம். அதே மாதிரி மனசுங்கிறது அப்படியே அந்தக்கரணம்ங்கிறது காது வழியா வெளில வந்து அந்த சப்தத்தை வந்து நம்ம கிரகிச்சுக்கிறோங்கிறோம். சோ இங்க வந்து அந்த இந்திரியங்களினுடைய அந்த சக்ஷுதார்தினாம் விருத்திங்கிறது ஸ்வஸ்வ விஷய வியாபாரம். அந்த வியாபாரத்தை சம்ஸ்தம்பயதா, சம்யக்கு ஸ்தம்பயதா, நன்றாக அப்படியே ஸ்தம்பம் அப்படின்னா இருக்கு, அப்படியே அது செயல் இல்லாம பண்றது, புரியுறதா? அந்த மாதிரி ஆக்கிடுறது. அதையேவ, அந்த காரணத்தினாலதான் அஜ்ஞாத பர்திரு வியசனா. அஜ்ஞாதம் அப்படின்னா அனவகதம்,
சோ அஜ்ஞாதம்னா ந ஜாத்தம் அஜ்ஞாதம் அப்படின்னா என்னன்னா அனவகதம் ந அவகதம், புரிஞ்சுக்கல எது அப்படின்னா, தெரியல என்ன அப்படின்னா, பர்த்துஹு காந்தஸ்ய व्यसனம், தன்னுடைய பத்தியினுடைய व्यसனம்னா துக்கம், விபத்திகி ஆபத்து, அவன் இருந்த அந்த சுச்சுவேஷன் ஆனது யாரால் அறியப்படவில்லையோ அப்படிப்பட்ட ரதி. So it goes as an adjective word, ரதி. சரியா? அஹ்? அஜ்ஞாத பர்த்ரு व्यसனா கிருத உபகாரா, இது ரெண்டுமே அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ அஜ்ஞாதம் அனவகதம் பர்த்துஹு காந்தஸ்ய व्यसனம் விபத்திஹி யயா சா ததா அயமேவ கிருத உபகாரத்துவ உத்பிரேக்ஷாயாம் ஹேதுஹு. சோ மோகம்ங்கிறது இட் இஸ் இட் இஸ் நாட் அன் அனிமேட், ஒரு அஹ், சரீரமோ உயிர் இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. சோ அந்த மோகத்தினால உபகாரம்ங்கிறது எப்படி செய்யப்பட முடியும் இல்லையா? சோ அந்த மோகேன கிருத உபகாரான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உத்பிரேக்ஷா, இட்ஸ் இட்ஸ் பொய்டிக் ஃபேன்சி. சரியா? சோ அயமேவ கிருத உபகாரத்துவ உத்பிரேக்ஷாயாம் ஹேது. சோ அதான். சரியா இருக்கா ஸ்லோகம்? ஆ, ஓகே ஓகே. சரியா இருக்கா காமாட்சி? பாட்டமாலா 7ல அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. இல்லையா? ஆஹா. அது வாகர்த்தா விவ சம்பிரக்தம்னு போட்டு ம். அதுல இந்த கிருதோபகார வேர்ட் எல்லாம் வருது. ஓ. இப்பதான் ஐ குட் மேக் அவுட். ஓ. ஓகே. ஆஹா. எஸ்விஆர் அவரோட வேர்ட்ஸ் பிளஸ் இதுல இருந்து நிறைய எடுத்திருக்காரு அந்த மாதிரி. ஓ. ஓகே. இந்த ஸ்லோகம் வந்திருக்கா? அது ஸ்லோகமா இல்ல, ஒரு டிராமா மாதிரி ஒரு இன்டராக்டிவா இருக்கும். ஓ. பட் இந்த வேர்ட்ஸ் கிருதோபகாரம் எல்லாம் வருது, அந்த வேர்ட் எல்லாம் வருது. ஓகே. 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 ஸ்லோகமா இல்ல. ம். சரியா இருக்கா காமாட்சி? முழுக்க படிச்சிட்டீங்களா அத? எனக்கு படிக்கணும்னு ஆசை இந்த பாட்டமாலால. இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அந்த PM7 பாட்டுன்றதுனால அதுல ஒரு ஆஹ் 6வது பாட்டு படிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு அது. டிராமா மாதிரி எழுதியிருக்காரு அதை. ஆமா, ஆமா ஆவலா இருக்கு அது படிக்கணும்னு. ஆமா, நல்லா அடுத்தது இருக்கு. படிப்போம். நல்லா ஆமா. தீவிர அபிஷங்க காளிதாசன் என்ற கடன் வாங்காதவா யாரும் இல்ல போல இருக்கு. கரெக்ட் கரெக்ட். सो तीव्र अभिषंग प्रभवेन वृत्तिं मोहेन संस्तंभयता इन्द्रियाणाम् अज्ञात भर्तृ व्यसना முகூர்த்தம் கிருத உபகாரா இவ ரதிர் பபூவ அப்படின்னுட்டு ரதியினுடைய ஸ்திதியை வந்து சொல்லிட்டார். அப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தமாஷு விக்னம் தபசா தபஸ்வி வனஸ்பதிம் வஜ்ர வஜ்ர இவ அவருஜ்ய ஸ்திரீ சந்நிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன்னு அந்தர்ததே பூதபதி சபூதः. தமாஷு விக்னம் தபசஸ்தபஸ்வி வனஸ்பதிம் வஜ்ர இவாவருஜ்ய ஸ்திரீ சந்நிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன்னு அந்தர்ததே பூதபதி சபூதः. So அவர் வந்து என்ன அப்படின்னா, தன்னுடைய அந்த தபசக விக்னம், அந்த தபசுக்கு ஒரு இம்பிடிமெண்ட், ஒரு ஆப்ஸ்டக்கிள், ஒரு தடங்கல் அப்படிங்கிறத அதை சென்ற அந்த மன்மதனை, அந்த தபஸ்வியான அந்த பரமேஸ்வரன் ஆஷு என்ன பண்ணார் அப்படின்னா, அவருஜ்ய அவன் அப்படியே வந்து இது பண்ணிட்டார், அழிச்சு விட்டார். எது போல அப்படின்னா, வனஸ்பதிம் வஜ்ர இவ, வஜ்ரங்கிறது இங்க வந்து நீங்க லைட்னிங், மின்னல் எடுத்துக்கணும். வனஸ்பதி அப்படிங்கிறது மரம். அதாவது வனஸ்பதிங்கிறது இட்ஸ் பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ரீ விச் டசன்ட் பேர் ஃப்ளவர்லாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு மரம், அதுக்கு வனஸ்பதினு பேரு. அந்த வனஸ்பதிம் வஜ்ர இவ, அந்த வனஸ்பதிய எப்படி வந்து ஒரு லைட்னிங் வந்து அடிச்சுடுமோ, அடிச்சு அதை அழிச்சிடுமோ, அந்த அடிச்சுட்டு அடுத்த செகண்டே அது காணாம விடும். லைட்னிங்கிறது நீங்க ஒரு அது மின்னல் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மின்னல்ங்கிறது வந்துட்டு மின்னல் வேகத்துல வந்துட்டு மின்னல் வேகத்துல போயிடுறது இல்லையா. சோ அதே மாதிரி இவர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய தபஸுக்கு, தபஸனுடைய விக்னத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்த மன்மதனை, அந்த தபஸ்வியான ஈஸ்வரன் அவருஜ்ய அவனை வந்து இந்த மாதிரி அழிச்சுட்டு, வனஸ்பதிம் வஜ்ர இவ, எப்படி வந்து அந்த வஜ்ரம் ஆனது, அந்த மின்னலானது, லைட்னிங் ஆனது வனஸ்பதியை அழிக்குமோ அந்த மாதிரி அழிச்சுட்டு, ஸ்திரீ சந்நிகர்ஷம் சந்நிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன்னு அந்தர்ததே பூதபதி சபூதா. சோ அங்க இருக்கிற சபூதா அப்படின்னா சபரிவாரேன சக, அதாவது இந்த எல்லாத்தோடையும் போயிட்டாருன்னு அர்த்தம். புரியுறதா? அவர் என்னெல்லாம் அதாவது இந்த பாரஃபெர்னில்லியான்னு சொல்லுவா தெரியுமா, ஒரு ராஜா வந்து இருக்கிறதுக்கு டென்ட் கிண்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கும். அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஃபுல்லா காணாம போயிடும் எல்லாமே. சர்க்கஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கஸ் கட்டுறா, அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ் முடிஞ்சு விடுச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ட்ரேஸ் அங்க நடந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, பூதபதிகி அந்த பூதங்களனோட பதியான ஈஸ்வரன் அந்தர்ததே அப்படியே மறைஞ்சு விட்டார், காணாம போயிட்டார். எதுக்கு அவசரம் அப்படின்னா, ஸ்ரீசன்னிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன்னு பூதபதி, பூதபதிக்கு அது அட்ஜெக்டிவா வருது, சத்ரு பிரத்யம். சோ ஸ்திரீசன்னிகர்ஷம், ஸ்திரீனுடைய சம்பந்தத்தை பரிஹர்த்தும். ஏன்னா ரெண்டு ஸ்திரீ இருக்கா,
ஒத்தி பார்வதி நின்னுட்டு இருக்கா. அவ வந்து நிந்து அவளுடைய பிரசன்ஸ்ல இவன் வந்து இந்த சம்மோகனம்ங்கிற ஒரு அஸ்திரத்தை விட்டுருக்கான். அவ கண்ணு எதிர்க்க இவரை வந்து எரிச்சுட்டார் அப்படின்னா இட் இஸ் an insult ஃபார் பார்வதி. சோ அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரூப சௌந்தரியத்தோட ஒத்தி வந்து நின்னுட்டு இருக்கா, என் எதிர்க்க வந்து இவர் வந்து அழிச்சுட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீ. அதனால அவளுடைய முகபாவம் எப்படி இருக்கும், ஒரு வைலட்சண்யம், அது ஒரு 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 மாதிரி அவளுக்கு இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னொரு ஸ்திரீ மோகத்தினால அப்படியே கீழே விழுந்துட்டான். சோ இந்த ரெண்டு ஸ்திரீனுடைய சன்னிகர்ஷம் பரிகர்த்தம், ஃபர்தரா அங்க இருக்க வேண்டாம், லெட் மீ நாட் கண்டினியூ மை ஸ்டே ஹியர். ஏன்னா ஃபர்தரா என்னவனா ஆகலாம் இல்லையா. சோ அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, பூதபதி அந்த ஈஸ்வரனானவர் சபூதக தன்னுடைய பரிவாரங்களோட சேர்ந்து அந்தர்ததே அப்படியே காணாது. அந்த இடத்துல அவங்க ஒன்னும் தெர் இஸ் நோ ட்ரேஸ் ஆஃப் இது தட் சிவா எக்ஸிஸ்டட் தேர் அலாங் வித் இஸ் குரூப்புங்கிறதுக்கு ஒரு ட்ரேஸ் கூட இல்லாம எல்லாத்தையும் சபரிவாரம் போயிட்டார். அதுதான் இந்த ஸ்லோகம். சோ தமாஷு விக்னம் தபசஸ் தபஸ்வி வனஸ்பதிம் வஜ்ர ஈவ அவருஜ்ய ஸ்திரீ சன்னிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன் அந்தர்ததே பூதபதி சபூதா. சோ வந்து என்ன அப்படின்னா, அத மதனே தாஹ்யஸ்ய அந்யஸ்ய அபாவாத் ஸ்வயமேவ சாந்தே ரோஷே தேவஸ்ய புனரபி பிரகிருதே சாந்தே விஸ்ராந்திம் ஆக. சோ வந்து என்ன அப்படின்னா, ஆமா, சோ அத மதனே தக்தே, சோ வந்து மதனன் தக்தம் ஆன எரிஞ்ச அந்த தருணத்தில் தாஹ்யஸ்ய அந்யஸ்ய அபாவாத், மதனனை தவிர அங்க எரிக்க உகுந்த வேற யாருமே இல்ல. அதனால என்ன ஆறுது அப்படின்னா, ஸ்வயமாயவ சாந்தே ரோஷே, அவருக்கு வந்து தன்னை ரோஷம்ங்கிறது வேற யாரும் அடக்கல. அவன் வந்து கோபம் சம்ஹர சம்ஹர தேவன்னு சொன்னாலும் எரிச்சுட்டுதான் கோபத்தை வந்து குறைச்சுண்டார். ஸ்வயமேவ சாந்தே ரோஷே தேவசிய புனரபி பிரகிருதே சாந்தே விஸ்ராந்திமாக. ஸோ கம்ப்ளீட் திருப்பியும் ஒரு 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 ஸ்டேஜ் ஆஃப் டிராங்குவிலிட்டிக்கு போறதுக்கு எப்படி போனார்னா, அந்த இடத்த விட்டே அவர் காலி ஆயிட்டார், காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். சோ வந்து என்ன அப்படின்னா, பூதபதி தபசா விக்னம் தம் வஜ்ரஹ வனஸ்பதிம் இவ ஆஷு அவருஜ்ய ஸ்திரீ சன்னிகர்ஷம் பரிகர்த்துமிச்சன் சபூதா அந்தர்ததே. இதான் அன்வயம். அதாவது ஆஷுங்கிறது சீக்கிரம்னு அர்த்தம். சீக்கிரமா பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஒரு மின்னல் வந்து ஒரு 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 மரத்தை எரிச்சு விடுத்துனா அடுத்த செகண்ட் அந்த மின்னல் இருக்காது, நம்ம கண்ணுக்கு புலப்படாது அது இல்லையா. சோ அந்த மாதிரி அதுக்குதான் வந்து அந்த ஆஷுங்கிற பதம் என்ன அப்படின்னா, எரிச்ச அடுத்த செகண்ட் அவர் அங்க இல்லவே இல்லை, உடனே கிளம்பி போயிட்டார். எப்படி வந்து ஒரு வஜ்ரமானது வனஸ்பதியை எரிச்சுட்டும் அடுத்த செகண்ட் காணாம போகுமோ அந்த மாதிரி. சரியா. சோ பூதானாம் பதிஹி பூதபதிஹி, பூதங்களினுடைய பதி அவர்தான். தபசக விக்னம் ஷரீரம் அவலம்பிய அவஸ்திதம் தபோ விக்னம், அதாவது தபஸனுடைய விக்னம் அப்படின்னா அவர் தபஸுக்கு ஒரு தடங்கல், அந்த தடங்கலே ஒரு உருவெடுத்து வந்து நின்றதுதான் மன்மதன் இல்லையா. அது அதாவது பொய்யினுடைய இருப்பிடமே அவாதான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமோனோ, அப்படியே ஒரு ஆகாரம், எல்லாத்தினுடைய ஆகாரமே அவாதான் அப்படிங்கிற மாதிரி இங்க தபசக விக்னம், தபஸினுடைய ஒரு விக்னம். அது என்ன அப்படின்னா, அதுவே சாட்சாத் சரீரம் அவலம்பிய, ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவஸ்திதம் அங்க இருக்கிறது யாருன்னா அந்த மன்மதன். அந்த தபோ விக்னம் தம் மன்மதம்னு அர்த்தம், புரியுறதா. சோ அந்த தபோ விக்னம்ங்கிறது தம்முக்கு அட்ஜெக்டிவா போறது. தம் காமதேவம், அந்த காமதேவனை, வஜ்ரஹ அப்படின்னு அசனிஹி அந்த மின்னல், வனஸ்பதிம் விரக்ஷம் இவ அனேன உபமானேன ஆஷு சப்த உக்தம் அர்த்தம் அனுஸ்மாரயத். ஏன்னா ஆஷு அப்படின்னா சீக்கிரம்ங்கிற அர்த்தம், சீக்கிரமா பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்கு எப்படி எது போல சீக்கிரமா பண்ணாருங்கிறதுக்கு இந்த உபமானம், இந்த உபமாலங்காரம் போட்டு சொல்றார். என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு வனஸ்பதி ஒரு விரக்ஷத்தை ஒரு மின்னல் வந்து சடார்னு வந்து எரிச்சிடுமோ, அதே மாதிரி இந்த ஈஸ்வரனானவர் இந்த இந்த அது பேர் என்னது, இந்த மன்மதன் வந்து எரிச்சு விடுறார். சரி, அங்க வந்து அந்த 5வது ஸ்லோகத்துல ஒண்ணு பார்த்தோம், 5வது சர்க்கத்துல. அது ஒரு 2 கிளாஸுக்கு போன கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன், அதனுடைய கொட்டேஷன் இங்க கொடுத்திருந்தார். அங்க சொல்லும்போது வித்யுத் மேகம்னு போடுறார். மேகன்கிறது ஈஸ்வரன், வித்யுத்துங்கிறது மின்னல், அது வந்து பார்வதி. சோ வித்யுத்தும் மேகமும் சேர்ந்து அந்த மழையை பொழியும் அப்படின்னு போடுறார். சோ அந்த இடத்துல உபமானம் கொடுக்கும்போது ஸ்திரீ புருஷம்னு 2 ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம்னு கரெக்டா போடுறார். இங்க வந்து ரெண்டுமே புல்லிங்கம் தான், வஜ்ரஹ வனஸ்பதி. இது ஈஸ்வரனுக்கு போறது, இது வந்து மன்வதனுக்கு போறது. சோ அனேன உபமானேன ஆஷு சப்த உக்தம் அர்த்தம் அனுஸ்மாரயதி, வேகமா பண்ணிட்டார் அப்படிங்கிற அந்த அந்த அர்த்தத்தை நமக்கு வந்து ஸ்மரண பண்ண வைக்கிறது. எதனால அப்படின்னா, எப்படி வந்து வனஸ்பதிய
ஒரு விருட்சத்தை வந்து அஹ், அந்த மின்னல் வந்து அழிச்சுட்டு உடனே காணாம போயிடுமோ, அதே மாதிரி ஈஸ்வரனானவர் ககான் இவளை அழிச்சுட்டு இவனை அழிச்சுட்டு அங்கேருந்து காணாம போயிட்டார். ஆஷு சீக்கிரம் அனேன சாந்தரசஸ்ய அதூர விச்சேதா பிரகாஷ்யதே. சோ அனேன என்ன அப்படின்னா, சாந்தரசம் அப்படிங்கிறது அதூர விச்சேதா. சோ தூரம்ங்கிறது டிஸ்டன்ஸ், அதூர விச்சேதா பிரகாஷ்யதே அப்படின்னா இன்னும் ஷார்ட்லி உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு ஒரு பிரசன்ஸ்ங்கிறது வரப்போறது. இந்த ரௌத்ரம் முடிஞ்சு அடுத்தது அந்த சாந்தரசம் அவருடைய கோபம்ங்கிறத அப்படியே வந்து இறங்கிடுத்து, இறங்கிட்டு உடனே அவர் எங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அவருஜ்ய அவபஜ்ய அதை வந்து உடைச்சுட்டு ஸ்திரியாக சன்னிகர்ஷா சன்னிகர்ஷா தம். ஸ்திரீகளுடைய சன்னிகர்ஷம்னா சம்யோகம் பிரசன்ஸ், அது ஸ்ரீ சன்னிகர்ஷம். தம் தம் பரிஹர்த்தும் ஹாத்தும் இச்சன்னு, அந்த ஸ்திரீகளினுடைய ஒரு சன்னிகர்ஷம் வாண்டாம். இங்க ரெண்டு ஸ்திரீகள் இருக்கா, ரெண்டு பேருனுடைய அவஸ்தையும் வேற வேற இருக்கு, அத வந்து நான் பார்க்க வேண்டாம்னுட்டு அங்கேருந்து கிளம்பிடணும்னு பாக்குறார். இதுனா அங்கார சதிருஷி நாரி கிருத கும்ப சமஹ புமான் இது நியாயேன தேவி சன்னிகர்ஷேன மம அவசியம் சித்த விகாரோ பவிஷ்யதி. அதாவது நெருப்பும் பஞ்சுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அங்கார சதிருஷி, அங்காரம்ங்கிறது உங்களுக்கு கோல், கரி, அதுக்கு சதிருஷமாக இருக்கிறவள் ஸ்திரீ போல இருக்கு. அந்த தணல் மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும். அது தணல் வந்து கிருத கும்ப சமஹ புமான். கிருதம்ங்கிறது நெய், கும்பம்ங்கிறது பானை. ஒரு பானையில வந்து உங்களுக்கு நெய் இருந்தா எப்படி, அது மாதிரி புருஷர்களாம் புமான். சோ இந்த அங்காரத்தோட ஒரு சம்சர்க்கம் வரும்பொழுது அந்த நெய்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உருகும் அப்படிங்கிறது ஒண்ணு. இல்லைன்னா இந்த நெருப்பு விழுந்தா ஒண்ணு கொழுந்து விட்டு எரியும், அதுவும் ஒண்ணு. சோ வந்து இக்னைட் ரெண்டு பண்ணும். process. ஆ இக்னைட் பண்ணி விடும். இக்னைட்டர் அப்படி ஆமா சொல்லுவோம். ஆமா. சோ அப்படின்னு அங்கார எடுத்துக்கலாம். சதிருஷி நாரி, இது எங்கன்னு தெரியல கொட்டேஷன். சோ அங்கார சதிருஷி நாரி, அந்த அங்காரம்ங்கிறது கோல், கரிக்கு சமானமாக, கரியில என்ன ஒரு தீப்பிழம்போட இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறவள் நாரி ஸ்திரீ. கிருத கும்ப சமஹ புமான். கிருத்தம்னா நெய். அந்த அந்த அஹ், அதோட இருக்கின்ற கும்பம்னா பானை, ஒரு பாட், அது அதுக்கு சமமாக புருஷர்கள். இது நியாயேன தேவி சன்னிகர்ஷேன மம அவசியம் சித்த விகாரோ பவிஷ்யதி. சம்மோகனாஸ்திரத்துக்கு வந்து அசையாத நான் தேவியினுடைய பிரசன்ஸ்ல அசையலாமோனோ, எனக்கு சித்த விகாரம் வருமோ அப்படிங்கிற சித்த விகாரக அவசியம் பவிஷ்யதி, நிச்சயமா ஆயிடும் அப்படின்னுட்டு தேவ்யாக வைலக்ஷ்ய விஷாதாதி தர்ஷனேன காமபத்னியாக சோக அனுசந்தான தர்ஷனேன ச தபசா மகான் விக்னோ பவிஷ்யதி இது ஆசங்கிய இத்தியர்த்தா. ஏன் கிளம்பினார் அப்படின்னா, தேவியினுடைய பிரசன்ஸ்ல எனக்கு ஒரு சித்த விகாரம்ங்கிறது டெஃபினட்டாக ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, மேலும் என்ன, தேவ்யாக அந்த தேவியினுடைய வைலக்ஷ்ய விஷாதாதி தர்ஷனம். விஷாதம்னா துக்கம். சோ வைலட்சியம்னா தன்னுடைய அழகுக்கு கூட இவர் மயங்காம இவனை என் கண்ணெதிர்க்க எரிச்சுட்டாரே அப்படிங்கிற ஒரு ஒரு விலட்சணதா, அதோட இருக்கின்ற ஒரு விஷாதம் துக்கம், அதை பாக்குறதுனாலையும் பிளஸ் இன்னொரு ஸ்திரீ யாரு அப்படின்னா காமபத்னி. சோ அந்த காமபத்னியாக சோக அனுசந்தான தர்ஷனேன தன்னுடைய பதி வந்து தேவர்களுக்கு வந்து தாரகாசுரனை அழிக்கணும், அதனால என்னோட ஹஸ்பண்ட் அமிச்சார், என் ஹஸ்பண்டும் ஜங்கு ஜங்குன்னு ஓடி வந்தது, போட்டு இப்போ இப்படி போட்டு இவர் எரிச்சுட்டாரே, எனக்கு என்ன லாபம், எனக்கு நஷ்டம் தானே, ஒரு துக்கத்துல இருப்பாளும். சோ காமபத்னியாக சோக அனுசந்தான தர்ஷனேன அவளுடைய அந்த சோகத்தினுடைய அந்த கண்டினியூட்டி, அதை பாக்குறதுனாலையும் தபசகா மகான் விக்னா. அதாவது எப்பேற்பட்டவாளுக்கும் ஒரு கலங்கமான ஒரு பொசிஷன் வந்துடுதுன்னா, எப்படி வந்து ஹர்ஷம் சுகம்ங்கிறது நமக்கு வந்து மனசுல ஒரு சஞ்சலத்தை உண்டாக்குமோ, அதே மாதிரிதான் துக்கம். நம்மளுடைய பிரசன்ஸ் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் குதிச்சுட்டே இருந்தா நம்ம படிக்க முடியுமா, நம்மளும் போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு தோணும். அதே மாதிரி வீட்ல எல்லாரும் வந்து அழுதுன்னு இருக்கா அப்படின்னா நம்மளுடைய மனசை ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அதுல நம்ம வந்து செலுத்தப்படாது, நம்ம வந்து நிஜத்தை அறிஞ்சவா அப்படின்னு நம்மளால கண்ட்ரோல் பண்றதும் கஷ்டம். சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய தபஸ்ல தன்னை ஈடுபடுத்திக்க முடியாதுங்கிற காரணத்தினால தபசகா மகான் விக்னஹா பவிஷ்யதி, தபஸுக்கு ஒரு பெரிய விக்னம்ங்கிறது வந்துடும் அப்படிங்கிற ஆசங்கிய அந்த டவுட்டோட அந்த மாதிரி கிளப்பி விட்டுண்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். சபூதா பூத கண சன்னு அந்தர்ததே திரோதாத் திரோதாத். சோ வந்து என்ன அப்படின்னா, சபூதகா, சபூதகன பூதகண சகிதா, அந்த பூதகணங்களோட சேர்ந்து இருக்கின்ற ஈஸ்வரன் அங்கேயே அப்படியே மறைஞ்சு போயிட்டார். தத் தேச
ஆவாசம் அஜஹாத் இத்தியர்த்தः. அந்த அந்த தேசம் அந்த இருப்பிடத்தை விட்டுட்டார்னு அர்த்தம். அத்திர பூதசப்தः சர்வ பரிச்சதானாம் உபலக்ஷணம். சோ பூதசப்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூதபதிஹின்னு யூஸ் பண்ணியிருக்கார். சபூதகான்னு சொல்லும்பொழுது அவருடைய ஃபுல் கூட்டத்தோட அந்த பாரிஃபர்லியாரோட கிளம்பி போயிட்டார் அங்கிருந்து. சரியா? தேஷாம் அபி ஸ்வேச்சா மாத்திர பரிகல்பிதத்வாத் இச்சாபாவே திரோபாவம். சோ இது எல்லாமே வந்து he created for his convenience. எப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு 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 ஃபங்க்ஷன் நடத்துறோம், அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் அந்த அதுக்கு தேவையான சாமகிரிகள் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஒன்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் ஓவர், நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த இடத்துல அது நடந்த மாதிரியே காமிக்காம அப்படியே போயிடுறோம். அது வந்து ஸ்வேச்சா மாத்திரம் நம்மளால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதனால என்ன அப்படின்னா, தேஷாமபி ஸ்வேச்சா மாத்திர பரிகல்பிதத்வாத் இச்சாபாவே திரோதா. அவருக்கு வாண்டான்னு தோணிடுத்தோ, இனிமே இங்க இருக்க வேணான்னு தோணிடுத்தோ, போகும்போது ஒண்ணுமே அதனுடைய ஒரு ட்ரேஸே இல்லாம எல்லாத்தோடையும் போயிட்டார். ஏவம் பூதம் தபோ விக்னம் சத்ய ஏவ வினாஷ்ய தத் க்ஷணமேவ சாந்தரச அவலம்பனே ஹேதுமாக தபஸ்வி இது. இப்படி வந்து ஏவம் பூதம் தபோ விக்னம், இப்படிப்பட்ட தன்னுடைய தபஸுக்கு விக்னத்தை சத்ய ஏவ, அந்த விக்னத்துக்கு காரணமான அவனை சத்ய ஏவ வினாஷ்ய, உடனேவே அழிச்சுட்டு தத்க்ஷணமேவ, அது வரைக்கும் ரௌத்ர ரசம் அப்படியே தீப்பிழம்பு அவருடைய மூணாவது கண்ணுல இருந்து வந்ததுங்கிறார். அப்படியே அந்த மன்மதனை எரிச்சாச்சு. he was turned into ashes. அப்படி ஒரு கோபம் ஒருத்தரை எரிச்சுட்டார் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த க்ஷணமே அவருக்கு திருப்பி அப்படியே சாந்த ரசம்ங்கிறது வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் தபஸ்வி. தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு க்ஷணம் அவ வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவ வந்து தன்னுடைய தபஸுக்கு விக்னம் வந்துருத்தே அப்படிங்கிற ஒரு கோபத்தினால எரிச்சாரே வழிய, அடுத்த செகண்ட் he is able to control his சித்தவருத்தி, மனோவிருத்தி. சோ அந்த அது ஏன் அது எதனால அந்த சாந்தரச அவலம்பனை ஹேதுகு என்ன அப்படின்னா, அவர் தபஸ்வி. நித்திய யோகே மதுபு, அவர் வந்து தபஸு யார் பண்றாளோ அவர் தபஸ்வி. இங்க வந்து இனிங்கிற பிரத்யம் வரும் இல்லையா? சோ வந்து இங்க வந்து தபஸுக்கே உரியவர் அவர். சோ புராண பிரசித்தஸ்ச அயம் அர்த்தா. மேலும் என்ன அப்படின்னா, புராணத்துல சொல்ற ஒரு கொட்டேஷனை வச்சுட்டு ஃபர்தரா வந்து இதை எம்பசைஸ் சப்ஸ்டான்ஷியேட் பண்றாரு. என்ன அப்படின்னா, சிவஹா யோகரதா சஸ்வத் இத்தியாதி. சிவன்கிறவன் யோகத்துல, யோகே ரதா, யோகத்துல ஈடுபாடோட இருக்கிறார். சஸ்வத், இப்போ எப்பொழுதுமே யோகத்துல ஈடுபட்டு இருக்கிறவர் சிவஹா அப்படின்னு புராண பிரசித்தமும் இருக்கு. அதனால அவர் தபஸ்வி. தபஸ்விங்கிற ஒரு காரணத்தினால ரௌத்ரரசம் வந்த அடுத்த க்ஷணமே அவருக்கு வந்து சாந்தரச அவலம்பனத்துக்கும் முடியும். ஏன்னா அவர் தபஸ். சரியா? தமாஷு விக்னம் தபசஸ்தபஸ்வி வனஸ்பதிம் வஜ்ர இவாவர்ஜ்ய ஸ்திரீ சந்நிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன்னு அந்தர்ததே பூதபதிஹி சபூதா. இதோடு நிறுத்திக்கலாமா?